ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது Gram-Schmidt ஆர்த்தோனார்மலைசேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க் கொஷின். இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். இப்போது நம்ம n செட் ஆஃப் லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம், xnன்னு சொல்லி. இதில் x1 x2 x3ன்னு xn வெக்டார்ஸ் இருக்குது. எல்லாமே லீனியர்லி இண்டிபெண்ட் செட். ஸோ இது ஒரு இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் எக்ஸில் இருக்குது. இந்த x1 x2 எல்லாத்தையுமே நம்ம வந்து x1 = y1 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா u1 = u1 / norm of u1 நம்மளுக்கு கிடைக்கும். ஃபார் n = 2 3 till n. ஸோ இப்போ n = 1ன்னு வச்சுக்கும் போது நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். 2 3 till infinity வரைக்கும் போகும்போது நம்மளுக்கு yn = xn minus summation j = n minus 1 into the inner product space of xn uj அப்படின்னு கிடைக்கும். இதில் இருக்கிற un வந்து ஜேக்கு பதிலாக நம்ம n சப்ஸ்டியூட் பண்ணோன்னா un = yn / norm of yn அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா இங்கே x1க்கு y1ன்னு ஆன்சர் கிடைக்கும், அண்ட் u1க்கு y1 / norm of y1ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது என்ன அர்த்தம்னா x1 = y1ன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆர்த்தோ நார்மலாக இருக்கும். u1 = y1 / norm of y1 வந்துச்சுன்னா அது வந்து ஆர்த்தோகோனலாக இருக்கும். ஸோ ஒரு Gram-Schmidt ஆர்த்தோகனலைசேஷன் ப்ராசஸ்னால் என்னென்னா, xnல இருக்கிற வெக்டார்ஸ் எல்லாத்தையுமே un-ல ஆர்த்தோனார்மலைஸ் பண்ணுறது தான். ஸோ xnலேருந்து ஒரு பேசிஸ் எடுத்தால் அந்த பேசிஸோட ஸ்பேனிங் வந்து un-லேருந்து எடுக்கிற பேசிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். தென் த செட் un is orthonormal set, then un spans is equal to xn span of xn for every n is equal to 1 2 till infinity or some n அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதுதான் தியரியோட ஸ்டேட்மெண்ட், Gram-Schmidt ஆர்த்தோனார்மலைசேஷன். இதுலேருந்து என்ன அர்த்தம்னா, xn எடுத்துக்கிட்டு நம்ம அதை வந்து un-ஆக சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, எல்லாத்தையுமே ஆர்த்தோனார்மலைஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், ஆர்த்தோனார்மலாக மாற்றணும். ஸோ ஆர்த்தோனார்மல்னால் ஒரு 2 செட் ஆஃப் வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஆர்த்தோகோனலாகவும் இருந்து அந்த 2 வெக்டார்ஸுடைய நாமும் ஈக்குவல் டு 1ஆக இருந்துச்சுன்னா அந்த 2 வெக்டார்ஸையும் நம்ம வந்து ஆர்த்தோனார்மல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த செட் ஆஃப் un வெக்டார்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆர்த்தோனார்மலைஸ் பண்ண போகிறோம். we prove the above result by mathematical induction. இதில் வந்து x1ஐயும் y1ஐயும் ஃபார் x1க்கு வந்து u1 எப்படி கிடச்சிதுன்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இண்டக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். x1ன்னு ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டார் ஒன்று எடுத்துக்கிட்டு அதை ஒரு செட்டில் எழுதுகிறோம். அப்படின்னா y1 = x1 which is not equal to 0, ரெண்டுமே நான் ஜீரோவாக இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ரெண்டையுமே ஒரு லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டாராக எழுத முடியும். அப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா u1 = y1 / norm of y1 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ un வந்து ஒரு வெல் டிஃபைன்டு ஆர்த்தோனார்மல் செட்டாக இருக்கிறதுனால நம்ம un வந்து கிளியர்லி ஒரு ஆர்த்தோனார்மல் செட் வித் ஸ்பேன் ஆஃப் un = span of x1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் n = 1க்கு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா n = kக்கும் அதுதான் உண்மைன்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ n = kன்னு எடுத்து அதுவும் உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ n=nக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது u1லேருந்து un வெக்டார்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது எல்லாமே ஆர்த்தோனார்மலாக இருந்துச்சுன்னா ஸ்பேன் ஆஃப் u1 to un is equal to span of x1 to xn. இப்போ n வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். nக்கு அடுத்த ஸ்டெப்பில் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் படி நம்ம ப்ரூவ் பண்ணும்போது yn + 1 is equal to மேலே இருக்கிற இதில் வந்து இது வந்து nக்கு இப்படி கிடைக்கும் அப்படின்னா nக்கு இப்படி கிடச்சிருக்கு. இப்போ இங்கே இருக்கிற n + 1ஆல் ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இதில் இருக்கிற xmக்கு பதிலாக xn + 1ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம வந்து yn வச்சுருக்கோம். ஸோ yn + 1ன்னு வச்சுருக்கோம். ஸோ இந்த yn + 1 வந்து
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ yn + 1ன்னு ஒன்று எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக xn + 1ன்னு இருக்கும். அந்த xn + 1க்கு கரஸ்பாண்டிங்காக un + 1ன்ற ஒரு பேசிஸை நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இப்போ yn + 1 = 0 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா xn + 1 நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். அதோட ஸ்பேன் வந்து un இந்த பேசிஸ்லேயும் இந்த பேசிஸ்லேயும் இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ அது ஆர்த்தோனார்மல் செட்டாகவும் இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம அது ஒரு கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துக்கிட்டு un + 1 is not equal to 0ன்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு un + 1 வந்து இப்படி ஒரு ஈக்குவேஷனாக எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போது இப்போ un + 1 yn + 1 divided by norm of yn + 1ன்னு எழுதலாமா? ஸோ இந்த இடத்துல n + 1ஆல் ரீப்ளேஸ் பண்ணால் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டு இந்த un + 1 வந்து ஆர்த்தோனார்மல் செட்டுன்றதுனால இதோட நார்ம் வந்து 1ஆக இருக்கும். இதே இதுக்கு வந்து ஆர்த்தோகோனல் எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு வேறு வெக்டார்ஸ் எடுத்து ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து un + 1 norm of un + 1 yn + 1 divided by norm of yn + 1ன்னு வருமா? ஸோ இப்போ இதுக்கு ஆர்த்தோகோனலிட்டி செக் பண்ணும்போது n + 1 ஒரு வேரியபிளாகவும் n ஒரு வேரியபிளாகவும் எடுத்துக்கிட்டு un + 1 umன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஆர்த்தோகோனலிட்டி செக் பண்ணும்போது = 0ன்னு வரும். ஸோ அப்போ இந்த எல்லா டேர்ம்ஸும் = 0ன்னு ஆயிடுச்சுன்னா uவும் ஆல் டுகெதர் ஒரு ஸ்பேன் செட் அண்ட் இந்த ஸ்பேன் செட்டை வச்சு நம்மளால் xnனை உருவாக்க முடியும். அந்த xn வந்து xn + 1ன்ற xn + 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி உருவாக்க முடியும். ஸோ இது மாதிரி நம்மளால் வந்து ஒவ்வொரு ஆர்த்தோனார்மல் செட்டையும் ஒவ்வொரு லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டாரையும் நம்மளால் ஆர்த்தோனார்மலாக மாற்ற முடியுன்றதை இந்த Gram-Schmidt Orthonormalization ப்ராசஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.